தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் எதை அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கோம்னா அடிமைத்தனத்தை தான் அறிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டது. அடிமைத்தனம்னா என்னென்னாக்கா, நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறீங்க. தொழில்னாலே தனியாக வேலை பார்க்கணும். அதான் இயற்கை விதிமுறைப்படி தொழில் என்றால் தனித்து வேலை பார்ப்பது தான். மற்றவங்கள வேலை வாங்குறது இயற்கை விதிமுறைப்படி கிடையாது. ஒரு ஆடு இன்னொரு ஆடை வந்து வேலை வாங்குறது கிடையாது. ஒரு மாடு இன்னொரு மாட்டை வந்து போய் புல் பறிச்சுட்டு வா, 10 மாடை கூப்பிட்டு வந்து நீங்கள் அந்த பக்கம் போய் புல் பறிச்சுட்டு வாங்க, நீங்கள் எந்த பக்கம் போய் புல் பறிச்சுட்டு வாங்க, புல்லை வந்து பறிச்சுட்டு வந்து எனக்கு கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாடும் வேலை வாங்குறது கிடையாது. அப்போ வந்து மனித உயிரினம் தான் இந்த வேலை வாங்குகிற வழக்கங்கிறது வந்து தொழிலில் ஒரு அம்மா வந்து தனது பையனை வேலை வாங்குவது என்பது வேறு விஷயம். அது வந்து அன்பை அடிப்படையாக கொண்டது. ஒரு அப்பா தன்னுடைய பையனை வேலை வாங்குவது இதெல்லாம் வந்து ஒரு அன்பை அடிப்படையாக கொண்ட விஷயம். அன்பை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதுக்கு ஒரு மென்மையான வேலைகளை தான் செய்ய முடியும். ஒரு அன்பை எதிர்பார்த்து நீங்கள் செய்கிற உதவிங்கிறது கண்டிப்பாக அது மென்மையானதாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு தொழிலில் வேலை செய்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமான வேலை. அது இன்னொருத்தர் நம்மளை வேலை வாங்குகிறாங்க, இது ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு அவர் வேலை வாங்கும்போது நம்ம அதை செஞ்சு தான் ஆகும். அப்போ தான் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க, அப்போ தான் வாழ முடியும். ஒரு தொழிற்சாலையில் வேலை வாங்குகிறாங்க, கடினமான வேலை வாங்குகிறாங்க, அது வந்து அன்பை அடிப்படையாக கொண்டதல்ல. நீங்கள் உங்கள் முதலாளி உங்களை வேலை வாங்குறாரு, உங்கள் மேனேஜர் உங்களை வேலை வாங்குறாரு, நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை வேலை வாங்குறீங்க அப்படின்னா அது அன்பை அடிப்படையாக கொண்டதில்லை. அது அதிகாரத்தையும் அச்சுறுத்தலையும் அடிப்படையாக கொண்டது. வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா தான் அந்த பணத்தை வச்சு நீங்கள் சாப்பிட முடியும். அதனால் இது போன்ற அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்ட வேலை வாங்குதல் அது வந்து இயற்கையானது கிடையாது. அதுதான் அடிமைத்தனம். நீங்கள் ஒரு கம்பெனியில் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு நாகரிகமான அடிமைத்தனம். அடிமைத்தனத்தில் மோசமான கேவலமான அடிமைத்தனம்ங்கிறது வந்து உங்களை வந்து இழிவுபடுத்தி வேலை வாங்குவது, உங்களை கெட்ட வார்த்தையால் திட்டி வேலை வாங்குவது, உங்களை அடித்து வேலை வாங்குவது, கொடுமைப்படுத்தி வேலை வாங்குவது, அதுதான் வந்து அடிமைத்தனத்தின் மோசமான பக்கங்கள், இழிவான பக்கங்கள், இழிவான நடைமுறைகள். இப்போ உள்ளது வந்து நாகரிகமான அடிமைத்தனத்தில் நாகரிகமான நடைமுறை இப்போ இருக்கிறது. சார் உங்கள் வேலை நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிருங்க, இந்த வேலையை நீங்கள் நாளைக்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கீழே உள்ளவங்ககிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுப்போம். நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடுறீங்களா, சரிங்க ஓகே, இந்த மாதிரி வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டு வேலை வாங்குறது அடிமைத்தனத்தின் நாகரிகமான பக்கம். ஆனால் அது அடிமைத்தனம் தான். நீங்கள் எவ்வளோ தான் நாகரிகமாக கூப்பிட்டாலும் சரி, பணிவாக கூப்பிட்டாலும் சரி, அவங்க பணிவாக நீங்கள் சொல்லுவீங்க, பக்குவமாக சொல்லுவீங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. செய்யலைன்னா உங்களை நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால் நீங்கள் உங்களை வேலையை விட்டு நீங்கள் ஒழுங்காக சொன்னபடி கேட்கல, அதனால் உங்களை வேலையை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்லிவிடுவீங்க. அவ்வளோதான். அடிமைத்தனத்தின் ஒரு நாகரிகமான நடைமுறைகள் இது தான். கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் அந்த மாதிரி நாகரிகமாகவே அந்த நடைமுறையை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவமான ஒரு நிலைக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் அது அடிமைத்தனம் தான். அடிமைத்தனம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒன்று தான். அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடிமைத்தனம் என்கிற நடைமுறையை வைத்து கொண்டு தான் நாம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா அடிமைத்தனம் இருக்குல்ல, மற்றவங்கள வேலை வாங்குகிற அந்த நடைமுறை இருக்குல்ல, அடிமைத்தனம் சார்ந்த அறிவு, இதுதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அறிவாக பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம், எவ்வளோ முன்னேறிட்டோம். இன்றைக்கும் ஏன் மூட நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே உள்ள அறிவு எல்லாமே அடிமைத்தனம் சார்ந்த அறிவாக இருக்கிறது. இப்பொழுது நாம் எதை அறிவு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்ட அறிவாக இருக்கிறது. பிறரை அடிமைப்படுத்துவதற்கான அறிவாக இருக்கிறது. பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் பிறரை வேலை வாங்குவதற்கும் விதிமுறைகள் இருக்கிறது. நீங்கள் நாளைக்கு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த முறையான விதிமுறைகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் 4 பேர்த்த வேலை வாங்கணும். அதுதான் வந்து அடிமைத்தனத்தின் ஒரு நாகரிகமான நடைமுறைகள். அப்போ அதனை கற்றுக்கொள்கிற அறிவு, அதைத்தான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அறிவுண்டு நம்ம எதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அறிவு என்றால் ஒரு தூய்மையான அறிவு என்பது வேறு ஒன்றாக இருக்கிறது. அது வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது அடிமைத்தனம் சார்ந்த அறிவு. அடிமைத்தனத்துலேயும் இயற்கை விதிமுறைகள் இருக்குது. அடிமைத்தனத்துலேயும் அது வந்து இயற்கைக்கு முரணானது கிடையாது. இயற்கைக்கு முரணானது தான். இருந்தாலும் நீங்கள் இயற்கையின் உதவியோடு நீங்கள் எப்படி அடிமைத்தனத்தை நடைமுறைப்படுத்துகிறீர்கள்? அதற்குன்னு ஒரு இயற்கையான விதிமுறைகளை கண்டுபிடிச்சி
நீங்கள் அந்த அடிமைத்தனம் என்கிற அந்த அறிவை எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி அனுபவத்தை பெறுகிறீர்கள், எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்பது தான் இன்றைய உலகத்தில் அறிவாக இருக்கிறது. ஆனால் அடிமைத்தனம் தான் இன்றைய உலகத்தில் அறிவுன்னு. நீங்கள் எதோ புத்தகத்தில் படிக்கிறீங்க, நீங்கள் நாளைக்கு படித்து முடித்து 4 பேரை வேலை வாங்க போகிறீங்க. அப்போ தான் நீங்கள் உயர்ந்த இடத்துல போய் நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு எல்லாருமே படிக்கிறாங்க. படித்து முடித்தோடனே அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்குவாங்க, அவங்களுக்கு மேலே உள்ளவங்க உங்களை வேலை வாங்குவாங்க. இப்படி ஒரு அடிமைத்தன நடைமுறைகளை தான் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நம்ம அறிவுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அறிவு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது அறிவு என்றால் அடிமைத்தனம் சார்ந்த நடைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அடிமைத்தனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறிவு. அடிமைத்தனத்தை கடைபிடிப்பதற்கான நாகரிகமான நடைமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயந்திர அறிவியல் உலக அறிவாக இருக்கிறது. அப்படி நீங்கள் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வெறுமனே இன்ஜினியரிங் டாக்டருங்கிறது வெறுமனே அந்த அறிவு என்பது எப்படின்னா, நீங்கள் 4 பேரை எப்படி வேலை வாங்குறீங்க. ஒரு இன்ஜினியர்னால் நீங்கள் 4 பேரை வேலை வாங்கணும், 10 பேர் வேலை வாங்கணும், 100 பேரை கூட வேலை வாங்கணும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு விஷயத்த, அந்த விஷயம் அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்போது இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஒரு கட்டிட பொறியாளர் இருக்கார். அவர் ஒரு கட்டிடத்தை கட்டுகிற ஒரு அறிவியலை கற்றுக் கொடுக்கிறார் காலேஜில். அப்படின்னா அவர் அதை கற்றுக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி கட்டிடம் கட்டலாம். சரி, ஓகே. அப்போ அதை அவராக கட்டுவாரா? அந்த இன்ஜினியர் மட்டுமா கட்டுவார்? கண்டிப்பாக இன்னும் 4 பேரை வேலை வாங்கினா தான் அதை கட்ட முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அதையும் அவர் சேர்த்து தான் கற்றுக்கிறார். அதையும் அவர் சேர்த்தே கற்றுக்கிறார். வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இப்படி தான் வேலை வாங்கணும், அப்படி தான் வேலை வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அவர் அந்த திறனையும் அவர் வளர்த்து கொண்டால்தான் அவர் இன்ஜினியராக முடியும். ஆக அப்போ தான் அவர் கற்ற கல்வியை அவர் பயன்படுத்த முடியும். அவர் புத்தகங்களில் படித்த கல்வி, கல்லூரியில் படித்த கல்வி, ஆசிரியர் அவருக்கு கற்பித்த கல்வி, இது எல்லாத்தையும் அவர் பயன்பாட்டு கொண்டு வரணும். அப்படின்னா அதுக்கு அடிமைத்தனத்தின் உதவி. பிறரை வேலை வாங்காமல் நீங்கள் அதை சாதிக்க முடியாது. பிறர் உங்களை வேலை வாங்குவார்கள், அதற்கு இணங்கணும். ஆக இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது, உலகில் உள்ள அறிவு என்பது எதனை சார்ந்தது என்றால் அடிமைத்தனத்தை சார்ந்தது. அடிமைத்தனத்தை சார்ந்த அறிவு. இது இயற்கையால் ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் இயற்கையின் உதவியோடு அந்த அறிவு என்பது அது இயற்கையானதாக இருக்கிறது. அடிமைத்தனத்திலும் இயற்கையான நடைமுறை இருக்குது. அதை தான் இவங்க கற்றுக்கிட்டு இப்போ அடித்து வேலை வாங்குறது, கெட்ட வார்த்தையில் திட்டி வேலை வாங்குறது, கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறது, அப்படி ஒரு நடைமுறையை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை. ஆனால் அடித்தும் வேலை வாங்க முடியும். எப்படி அடித்தா அவங்க வேலை பார்ப்பாங்க, எப்படியெல்லாம் திட்டினா அவங்க வேலை பார்ப்பாங்க, அது ஒரு கல்வியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை ஒரு காலத்தில் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாத்துக்கும் விதிமுறை இருக்குது, எல்லாத்துக்கும் இயற்கையான விதிமுறைகள் இருக்குது. அது என்பதற்காகவே அது சரியானதாக ஆகிவிட முடியாது. அதனாலே அது சரியானதாக ஆகிவிட முடியாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயற்கையின் விதிமுறைப்படி தான் இது இயங்க முடியும். இன்றைக்கி விமானம் பறக்குது, கப்பல் தண்ணியில் போயிட்டுருக்குது, கடலில் போயிட்டுருக்குது. இது எல்லாம் இயற்கை விதிமுறைப்படி தான் போயிட்டுருக்கு என்பதற்காக இது சரியானதாக ஆகிவிட முடியாது. இயற்கை விதியிலிருந்து நமக்கு எது பாதுகாப்பானதோ, எது மகிழ்ச்சியானதோ, எது ஆரோக்கியமானதோ அதை தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அடிமைத்தனம் சார்ந்த அறிவு நமக்கு பாதுகாப்பானதாக இல்லை, மகிழ்ச்சியை தருவதாக இல்லை, சமத்துவத்தை ஏற்படுத்துவதாக இல்லை. அதனால் அந்த அறிவு நம்ம புறக்கணிக்கிறோம். இந்த 20 வருஷத்தில் நமக்கு இயற்கையில் நிறைய விதிமுறை இருக்குது. நீங்கள் அடிமைப்படுத்தணுன்னாலும் விதிமுறை இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயற்கை என்ன சொல்லுதுனாக்கா, உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விதிமுறை இருக்குப்பா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, உனக்கு எது தேவை அதை நீ எடுத்துக்கோ, உனக்கு எது பாதுகாப்பானதாக இருக்கிறதோ அதை நீ எடுத்துக்கொள். அடிமைத்தனமும் என்கிட்ட இருக்குது, அடிமைத்தனத்துக்கும் எப்படி விதிமுறைகள்லாம் என்கிட்ட இருக்குது. பிறரை எப்படி அடிமைப்படுத்த வேண்டும், ஒரு அடிமையாக இருந்து நீ எப்படி அடிமைத்தனத்துலேயும் நீ உயர்வு நிலையை எப்படி அடைய முடியும். இயற்கையில் எல்லாவற்றுக்கும் விதிமுறை இருக்குது. அதெல்லாம் இயற்கை என்ன சொல்லுதுன்னா, இப்போ போரிடணுமா அதுக்கும் விதிமுறை இருக்குது. நீ ஒருத்தர் வெட்டிட்டு கொல்லணும், குத்திக்கிட்டு சாவணும், சுட்டுக்கிட்டு சாவணும் அப்படின்னா போரிடுவதற்கும் விதிமுறைகள் இருக்குது.
அந்த விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் போரிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வந்து எல்லாவற்றுக்கும் விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது அறிவியல் தான், இது நாங்கள் மூட நம்பிக்கை கிடையாது, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, போரிடுவது சாதாரண விஷயம் கிடையாது, அதற்கான ஆயுதங்களை தயாரிக்கணும், தோட்டாக்களை ஏவுகணைகளை தயாரிக்கணும், அதெல்லாம் அறிவியல், அது அறிவியல் விதிப்படி தான் நீ ஒரு ஏவுகணை தயாரிக்க முடியும், அது எப்படி நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு துப்பாக்கியை தயாரிக்கணும், துப்பாக்கி இயங்குவதற்கு விதிமுறை இருக்குது, அறிவியல் இருக்குது, அந்த அறிவியலை பயன்படுத்தி தான் ஒரு துப்பாக்கியை தயாரிக்கணும். கொஞ்சம் கூட அது வந்து தப்பாயிடுச்சுன்னா அந்த துப்பாக்கியை கொண்டு சரியான திசையில் போகாது. அதனால் ஒரு அணு உலையை வந்து நீங்கள் எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க, போரிடுவது எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க? பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் நீங்கள் அந்த போரிடுகிற நடைமுறையை பின்பற்ற முடியும், குண்டு போட முடியும், எங்கே குண்டு போட முடியும், இலக்கு நோக்கி தாக்குகிற ஏவுகணைகளை தயாரிக்கணும், இதெல்லாம் எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அறிவியல்னு நினச்சிட்ருக்கீங்க. இயற்கை விதிமுறைப்படி எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதால இயற்கை விதிமுறைப்படி நீங்கள் அழிவுகளை ஏற்படுத்துவதால் இதையெல்லாம் அறிவியல் மூட நம்பிக்கை அல்ல என நிரூபிக்க முயலுகிறது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க, இயற்கையில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒருத்தர் சுட்டுக்கிட்டு சாகணுமா, குத்திக்கிட்டு சாகணுமா, குண்டு போட்டு நாசமாக போகணுமா, எல்லாத்துக்கும் இங்கே விதிமுறை இருக்கிறது. இப்போ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கானதை எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், உங்களுக்கு தேவை என்று நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழணும். அதனால் இயற்கை விதிமுறைப்படி தான் நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க அப்படிங்கிறனாலே அது அறிவானதாக ஆகிவிடாது. அது வந்து அப்போது எல்லாமே இயற்கை விதிமுறை. போரிடுவதும் அது ஒரு இயற்கை விதிமுறை தான். அப்படின்னா அப்போ போரிடுவது எப்படி நீங்கள் மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, போரிடுவது நீங்கள் உங்களுக்கு இயற்கை விதிமுறையில் எல்லாவற்றுக்குமே வாய்ப்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்குமே வழி இருக்குது, எல்லா வகையான வாழ்க்கைக்குமே ஒரு வழி இருக்குது, விதிமுறை இருக்குது. நமக்கு பாதுகாப்பானது எதுவோ அதுதான் நல்ல நம்பிக்கை. நாமளே நம்ம அழிச்சிக்கிற வழியை நம்ம வந்து இயற்கையிலேருந்து தேர்ந்தெடுத்து நாமளே நம்மளை அழிச்சிக்கிற நடைமுறையில் தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்ந்தால் அதுதான் மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேலே தான் அந்த வழிகள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னா என்னென்னாக்கா, இயற்கையில் எல்லாவற்றுக்குமே வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நாம் அழிச்சிக்கலாம், அதுக்கும் விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையை பின்பற்றி நாம் வாழ்ந்தால் நாமளே நம்மளை அழித்து கொள்ளலாம். ஆனால் வந்து அப்போ அது மூட நம்பிக்கை தானே. ஆனால் அதுக்கு விதிமுறை இருக்குது, அதுக்கு வந்து இயற்கையில் விதிமுறை இருக்குது என்பதற்காக அது வந்து அறிவாக ஆகிவிட முடியாது. இயற்கையில் எல்லாவற்றுக்குமே வழி இருக்கிறது. எது நல்ல நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை அப்படின்னா, நாமே நம்மை அழித்து கொள்கிற நடைமுறை இருக்குல்ல, இயற்கை விதிமுறை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கும் போது வாழும்போது தான் அது வந்து மூட நம்பிக்கை. அப்புறம் வந்து நாமளே நம்மை வந்து பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சமத்துவமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கான விதிமுறைகளை நாம் எடுத்து இதை நாம் வச்சுக்கலாம், இந்த விதிமுறைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை, அது மூட நம்பிக்கை கிடையாது. அப்போ மூட நம்பிக்கைன்னா என்னென்னா, மக்களுக்கு என்னென்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறோம், அப்புறம் புத்தகத்தை தான் படிக்கிறோம், புத்தகத்தில் உள்ள இயற்கை விதிமுறைகளை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம். அதனால் இது எல்லாம் அறிவு, இது எல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, படிக்காமல் செய்கிற விஷயத்தை பேர் தான் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். படிக்காமல் செய்வது மட்டும்தான் மூட நம்பிக்கை, மற்றவையெல்லாம் அறிவுபூர்வமான அணுகுமுறை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. இப்போ இயற்கையில் எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. நீங்கள் உங்களே அழைத்து போரிட்டு குண்டு போட்டு செத்து போங்க, எல்லாவற்றுக்கும். கட்டிடத்தை எழுப்புவதற்கும் விதிமுறை இருக்குது, கட்டிடத்தை இடிப்பதற்கும் விதிமுறை இருக்குது. அதனால் வந்து இயற்கையில் எல்லாவற்றுக்கும் விதிமுறை இருக்குது. நாம் பாதுகாப்பாக அந்த விதிமுறையிலேருந்து நாம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு எந்த விதிமுறை நமக்கு பயன்படுமோ அந்த விதிமுறையை நாம் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே அழித்து கொள்கிற இயற்கை விதிமுறைகளை நாமளே தேர்ந்தெடுத்து நம்ம அழிச்சுக்கிறது, அது பேர் தான் மூட நம்பிக்கை. போரிடுவது, அப்புறம் வந்து விவசாய நிலங்களுக்கு பயிர்களுக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறது, இதுவும் இயற்கை விதிமுறை தான். அதுக்கு படித்தா தான் அந்த மாதிரி மருந்துகளை தயாரிக்க முடியும். அதனாலே அது வந்து அறிவுபூர்வமானதாக ஆகிவிட முடியாது. நம்மை நாமே அழித்து கொள்கிற நடைமுறை அது. அதில் வந்து இயற்கையான உரங்களை போடலாமா, அதுவும் விதிமுறைப்படி தான், இயற்கை விதிமுறைப்படி தான் அந்த இயற்கையான உரங்களையும் தயாரிக்க முடியும். அது நமக்கு பாதுகாப்பானது, அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதுதான் அறிவுபூர்வமானது. நம்மை நாமே அழித்துக் கொள்கிற நடைமுறைகளை இயற்கையிலிருந்து தேர்ந்தெடுத்து அழித்துக் கொள்வதற்குள்ள அதுதான் மூட நம்பிக்கை. அதனால் வந்து எதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிறத இப்போ நம்ம இயந்திர அறிவியல் ஒட்டுமொத்த இயந்திர அறிவியல் உலகமே மூட நம்பிக்கை தான். இங்கே நடக்கிற நோய்கள் இதெல்லாம் அதை குணப்படுத்துகிற மருத்துவம், அல்லது வந்து குணப்படுத்துகிறங்கிற பேரில் மக்களை ஏமாற்றுகிற மருத்துவம், இது எல்லாம் புத்தகத்தை படித்து தான் பண்ணுறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒட்டுமொன்னைக்கு மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியலை, நிறைய நேரம் தொழிலுக்காகவே செலவழிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரம் கிடைக்கல.
படம் படம்னு ஓடிட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் விதிமுறை இருக்குது. விதிமுறைப்படி தான் நம்ம புத்தகத்தில் படித்து தான் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அதனாலே இது அறிவாக ஆகிவிட முடியாது. இது வந்து நமது பாதுகாப்பிற்கும் நமது மகிழ்ச்சிக்கும் நமது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் சமத்துவத்திற்கும் உதவியாக இல்லை. அப்படிங்கும்போது இது மூட நம்பிக்கை தான். அப்போது இதன் மீது இது நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. எல்லாமே நீங்கள் புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகையே உருவாக்குறீங்க. ஆனால் இது மகிழ்ச்சியை தரும் நீங்கள் நம்புறீங்க பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. மகிழ்ச்சியை தரும், இது மனித உயிர்களுக்கு உயர்வை தரும், பாதுகாப்பை தரும், ஆரோக்கியத்தை தரும் என்று நம்பி இத்தகைய உலகை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அல்லவா? புத்தகங்கள் எல்லாம் படித்து உருவாக்குகிறீர்கள், அப்படி தானே? அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம என்னங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் உருவாக்குறது எல்லாமே வந்து அறிவுபூர்வமானது. அதனால் இது வந்து அறிவுபூர்வமானது கிடையாது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நம்பிக்கிட்டு அழிவை தருகிற செயல்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அதனால் வந்து நாம் நம்புகிறோம் அப்படின்னா அது உண்மையாக இருக்கணும். நமக்கு இது உண்மையிலே இது மகிழ்ச்சியை தரும் ஏன்னா நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது உண்மையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அப்போ தான் அது வந்து அறிவுபூர்வமான நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்னென்ன, அறிவுபூர்வமான நம்பிக்கை என்னென்ன அப்படிங்கிறது இதன் மூலம் நான் அந்த வீடியோ மூலம் ஓரளவு உங்களுக்கு சிறிது விளக்கி உள்ளேன் என்று தான் கூற வேண்டும்.